கடந்த 8 மாத காலமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து தேர்தல் பணி ஆற்றி வந்தோம். அவர்களின் செயல்பாடு சரியில்லாத காரணத்தால் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகளை ஒருங்கிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா முயற்சியும் பலனை சார்ந்தது. அதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் தராமல், எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், ஒரு உறுதுணையாக இல்லை. அது இல்லாமல் 41 பேர் கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறப்புக்கு ஒரு நேரில் சேர்ந்து போய் சந்தித்து பண்ண சொன்னோம், ஆறுதல் சொல்ல சொன்னோம். அதுவும் அவங்க ஏற்க தயாராக இல்லை. இவர்கள் அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்காக ஓடி வந்தாங்க தவிர, இவங்க மக்களை எப்படி சந்தித்து, மக்களை எப்படி ஒரு ஆளுமை இது பண்ணி ஆட்சி அமைத்து எப்படி இது பண்ணுவாங்க, மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு இதில் எப்பயும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுகிறேன். நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து தேர்தல் பணியை ஆட்ட போகிறோம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்த இந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி சார்பாக ஆதரவு வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். 234 தொகுதியிலையும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற செய்கிறதுக்கு ஓய்வின்றி செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேர்தலில் 2 தொகுதிகள் கேட்டிருக்கோம். ஒன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியும், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியும் ஆர்எஸ்எஸ் பாரதிய அண்ணனை பார்த்து சந்தித்து அது கோரிக்கை வச்சுருக்கோம். பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது விரைவில் நடைபெறும்.